ஓம் நமோ நாராயணாய நமக. உபேந்திரோ வாமன பிராம்சூ மோக சுச்சிரூர்ஜிதக அதீந்திர சங்கரக் சர்கோ திருதாத்மா நியமோ யமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நான் பார்க்க போகும் திருநாமம் 161வது திருநாமம் சர்க்கக. மீனிங் பார்த்தீங்கன்னா, தன்னை பலவாறு படைத்து கொள்பவர். சொல்லும் முறை சர்க்காய நமக, சர்க்காய நமக. இந்த சர்க்காய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அவருடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள். சுதபர் என்ற முனிவரும் அவரது மனைவி பிரிச்சினியும் திருமாலை குறித்து தவம் புரிந்தார்களாம். என்ன அப்போ திருமால் அவர்களுக்கு காட்சியளித்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம். உங்களைப் போலவே ஒரு பிள்ளை வேண்டும், உங்களைப் போலவே ஒரு பிள்ளை வேண்டும், உங்களைப் போலவே ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு 3 முறை அவர்கள் கேட்டாராம். கேட்ட உடனே திருமால் சிந்தித்தாராம். அதாவது ஒத்தார் மிக்கார் இல்லாதவனாக என்னை போல் பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறீர்களே, எனக்கு நிகரானவர் யாருமே இல்லையே. அதனால் என்னை போல் பிள்ளை வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, நானே உங்களுக்கு மகனாக பிறப்பதுதான். மேலும் நீங்கள் 3 முறை இந்த கேள்வியை கேட்டபடியால் நான் 3 முறை உங்களுக்கு மகனாக பிறப்பேன் என்று வரமளித்தாராம் நம் எம்பெருமான். சிறிது நாட்களிலே பிரிச்சின்னி கருவுற்றாள். 10 மாதங்கள் ஆன அளவில் திருமாலின் அம்சமான ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று அவளுக்கு பிறந்தது. அக்குழந்தைக்கு 4 திருத்தோள்கள் இருந்தன. திருமார்பில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தாள். அக்குழந்தைக்கு பிரிச்சினி கர்ப்பன் என்று அவர்கள் பெயரிட்டனர். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுதபரும் பிரிச்சினியும் தங்கள் அடுத்த பிறவியில் கஷீபராகவும் அதித்தி தேவதியாகவும் பிறந்தார்களாம். அவர்களுக்கு மகனாக வாமனமூர்த்தியாக திருமால் அதித்தியினுடைய கருவில் இருந்து தோன்றினானாம். வாமனமூர்த்தியாக அவதரிக்கும் முன்னே திருமால் மகாலட்சுமியிடம் நீ என் மார்பை விட்டு கொஞ்சம் நாள் விலகி இருக்க வேண்டும் என்றார். ஏன் என்று கேட்டாலாம் மகாலட்சுமி. நான் பிரம்மச்சாரியாக மகாபலியின் யாகச்சாலைக்கு செல்ல வேண்டியிருக்கும், யாசகம் கேட்க வேண்டியிருக்கும். அதனால் என் மனைவியான நீ மார்பில் அமர்ந்திருந்தால் நான் பிரம்மச்சாரி அல்ல, கிரகஸ்தன் என்று மகாபலி அறிந்து கொள்வான் என்றாராம். அது உங்களுக்கு கவலை, ஆனால் நான் இந்த திருமார்பை விட்டு ஒரு நொடி கூட மாட்டேன். மேலும் நீங்கள் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக பிறக்கும் போதே நான் உங்களுடன் தான் பிறப்பேன் என்றாளாம் மகாலட்சுமி. அதனால் வாமனமூர்த்தி அவதரிக்கும் போது திருமார்பில் மகாலட்சுமியோடு தோன்றினாலும் அவளை மறைக்கும் விதமாக மான் தோலை மார்பில் அணிந்து கொண்டு மகாபலியிடம் சென்றாராம். கஷ்யபரும் அதித்தியும் தங்கள் அடுத்த பிறவில் வசுதேவராகவும் தேவியாகவும் பிறந்தார்களாம். அவர்களுக்கு மகனாக கண்ணனாக அவதரித்தாராம். கண்ணன் பிறக்கும் போதே சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஆயுதங்களோடும் 4 திருத்தோள்களோடும் திருமார்பில் மகாலட்சுமியோடும் தாமரை, அதாவது உந்தினா என்ன, அந்த தொப்புள்ள தாமரையோடும் தோன்றினாராம். இவ்வாறு 3 முறை உங்களுக்கு மகனாக பிறப்பேன் என்று தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் விதமாக பிரிச்சின்னி சுதபருக்கும் பிரிச்சினி கர்ப்பனாகவும் அதித்தி கஷ்யபருக்கு வாமனனாகவும் தேவகி வசுதேவருக்கு கண்ணனாகவும் 3 முறை திருமால் அவதரித்தார். அந்த 3 அவதாரங்களில் மார்போடு மகாலட்சுமியோடு தோன்றினாராம். இதை தான் அப்போது என்ன செஞ்சார், அதாவது அருள் புரிவதற்காக தன்னையே பலவிதமான வடிவங்களில் படைத்து கொண்டு தோன்றி அவர்களுக்கு காட்சி அளிப்பதால் திருமால் சர்க்கக என்று அழைக்கப்படுகிறார். சர்க்க என்றால் படைத்தல் என்று பொருள். திருமால் தன்னைத்தானே பலவிதமாக படைத்து கொண்டு அடியார்களுக்கு அருள் புரிவதால் இந்த திருநாமம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சர்க்க என்பது சகஸ்ரநாமத்தில் 161வது திருநாமம். சர்க்காய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு புதிதான சிந்தனைகளும் அந்த சிந்தனைகளை செவ்வன செயல்படுத்தும் ஆற்றலையும் திருமால் அருள் புரிவார். நம்ம அனைவருக்கும் நம்ம அடுத்தடுத்து படியில் நல்ல நல்ல விஷயங்களுக்கு
விஷயங்களுக்கான சிந்தனை தர வேண்டுமென்றால் நம் திருமானை சர்க்கக சர்க்கக சர்க்காய நமக சர்க்காய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு புதுசு புதுசாக ஐடியாக்களும் நல்ல நம்ம மேலே மேல் நோக்கி போகிறதுக்கு வழியையும் நம் எம்பெருமான் வழங்குவார் அப்படின்ற ஆற்றலையும் நமக்கு கொடுப்பார். பாருங்கள், ஒரு குட்டி குட்டி திருநாமங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கதைகள் ஒளிந்திருக்கிறது. அதனால் தான் சொல்லுவேன், 5 நிமிடம் நல்லதுக்காக ஒதுக்கி நாம் நல்லதை கேட்போம், நல்லதையே சுவைத்து ரசிப்போம். ஓகே, பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.